எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த குர்தீஸ் எல்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த குர்தீஸ் எல்லாமே வந்து ஃபிளாட் 70% ஆஃபர்ல வாங்குனதாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேங்க. ஆல்ரெடி நான் இதை சொன்னதான். சப்போஸ் நீங்க பார்க்கும்போது இந்த குர்தீஸ் எல்லாமே வந்து ஃபிளாட் 70% ஆஃபர்ல இல்லாம இருக்கலாம். பட் ஏஜியோவை பொறுத்த வரைக்கும் வாரமாக ஏதாச்சும் ஒரு சேல் வந்து போயிட்டே தாங்க இருக்கும். எந்த சேல் போட்டாலும் இந்த குர்தீஸ் எல்லாமே வந்து ஃபிளாட் 70% ஆஃபரில் எப்பயுமே போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச குர்தீஸை நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு சேல் போயிட்டு இருக்கும்போது இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ரேண்டமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. விஷ்லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எப்போ வந்து இது 70% ஆஃபரில் வருதோ இல்லை நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வருதோ அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த குர்தீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் குர்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து ஸ்வர்ணா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்க்கறதுக்கு ரயன் மெட்டீரியல் மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கூலாக சாஃப்டாக செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் இருக்குது இல்லைங்களா, இது பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குர்தி வந்து நம்ம தாராளமாக வந்து பார்ட்டி வேர் பண்ணலாம், ஃபெஸ்டிவ் வேர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. இந்த இடத்துல வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க நெக்கில். இந்த பட்டன் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பட் இது ஓப்பன் பண்ணாமையே வந்து தலை ஈஸியாக உள்ளே போகுது. நெக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலர் அண்டு கோல்டு கலர் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த யோக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும்தாங்க இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வருது. அண்டு குர்த்தா ஃபுல்லாக வந்து பிளைனாக தாங்க இருக்குது. இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஏலைன் குர்த்தி தான் இதுவும். குர்த்தாவோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திக்கு வந்து சைடு ஸ்லிட்டு கிடையாதுங்க. குர்த்தியில் வந்து பேக்கெட் இருக்குது. அண்ட் இந்த குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டெல்லாம் இல்லைங்க, நல்லா திக்காக சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியோட வந்து கோல்டு கலர் லெகின்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தியோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரௌன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா யுனிக்ஸ்ட் பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். ஸ்வர்ணா பிராண்ட் குர்த்திஸ்க்கும் யுனிக்ஸ்ட் பிராண்ட் குர்த்திஸ்க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த குர்த்திஸோட எம்ஆர்பி ப்ரைஸ், ஸ்டிச்சிங் ஸ்டைல் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து டவுட் கூட வந்திருக்கு, ஒரே பிராண்ட் தான் வந்து 2 நேமில் வந்து ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு 2 பிராண்டோட குர்த்திஸுமே வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குர்த்தி பற்றி பார்த்துடலாங்க. இதோட நெக் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து ஃபுல்லாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட லென்த்துக்கும் ஃபுல்லாக வந்து இந்த பட்டன்ஸ் வருதுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பட்டனை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் பட்டனை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து தலை உள்ளே போகும். ஏன்னா நெக் வந்து அந்தளவுக்கு க்ளோஸ்டாக இருக்குது. அந்த குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பிரிண்ட் வருதுங்க. இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாதுங்க. அண்ட் குர்த்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரின்சஸ் சீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிச்சிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவுட்ஃபிட் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நமக்கே எடுத்து தைச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டில் பார்டரில் வந்து எந்த பைப்பிங் அந்த மாதிரி டிசைன்லாம் எதுவுமே இல்லை. சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க ஹேண்ட்லேயும் வருது. அண்டு குர்த்தா ஃபுல்லாகவே வந்து இந்த பிரிண்டட் டிசைன் வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த பிரிண்டட் டிசைன் தான் வருது. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்லிட்டு கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் எதுவும் இல்லை. இந்த குர்த்தியில் வந்து ஒயிட் கலரில் இந்த பிரிண்ட் வர்றதுனால நம்ம ஒயிட் கலர் லெகின்ஸே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்டும் வந்து யுனிக்ஸ்ட் பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேம்ப்ரிக் மெட்டீரியலுங்க. பட் கேம்ப்ரிக் மெட்டீரியல்னால் ஸ்வர்ணா குர்த்தியோட கேம்ப்ரிக் மெட்டீரியல் மாதிரி இல்லை, நார்மலான காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. பட் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு, அதுவும் இந்த சம்மரில் வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இன்னர் ஸ்லிப்பு வேர் பண்ணி தான் வந்து இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு சைனீஸ் காலர் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பட்டன்ஸ் வந்து குர்த்தாவோட ஃபுல் லென்த்துக்கும் வருதுங்க. இது எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபீடிங் மதர்ஸ் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்ச குர்த்திஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த குர்த்தி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சம்மருக்கு வந்து இந்த குர்த்தி வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் குர்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இக்கட் பிரிண்ட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து கொஞ்சம் திக்காக நல்லா கேன்வாஸ் துணி வச்சு மடித்து தைச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்டோட எண்டில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இப்படி கையை மடக்கி விரிக்கும் போது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சுருக்கம் விழாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குர்த்தி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திக்காலாம் இல்லை. ஸோ நம்ம இந்த குர்த்தி வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சில பிளேசஸ்க்கெல்லாம் போகும்போது என்னடா இது கை ஒரே சுருக்கமாக இருக்குது அப்படின்லாம் யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக நான் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன், கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து அந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சில பிளேசஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி கை வச்ச குர்த்திஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். இது வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு மாதிரி அயன் பண்ணாத மாதிரி கசன்னு ஆகிடும். இப்போ நம்ம இந்த குர்த்தி பற்றி பார்த்துடலாம். அண்ட் இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாதுங்க. இந்த குர்த்திக்கு வந்து பாக்கெட் இருக்குது. கீழே வந்து சின்னதாக ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குர்த்திக்கு வந்து நம்ம வந்து பிளாக் கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குர்த்தியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1499 ருபீஸ்ங்க. இதுவும் நான் 70% ஆஃபரில் தான் வாங்கினேன். இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து ஸ்வர்ணா பிராண்ட், சைஸ் வந்து XS. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. இந்த குர்த்தி வந்து ரொம்ப நாளாக என் விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்து வாங்கின குர்த்திங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி. ஸோ நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த குர்த்தி. இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி நெக்குங்க. நெக்கு கீழே இந்த மாதிரி சூப்பராக எக்ஸலண்ட்டாக செம்ம ஃபினிஷிங்கோட கோல்டு கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ரொம்ப நல்ல ஃபினிஷிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ்டி கலரில் வந்து ஃப்ளார் பிரிண்டட் டிசைன் வருதுங்க. இந்த பிரிண்டட் டிசைன் வந்து குர்த்தி ஃபுல்லாகவே வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த பிரிண்டட் டிசைன் தான் வருது. ஸோ இந்த ரஸ்ட் கலரில் பிரிண்டட் டிசைன் வர்றதுனால நம்ம இதே கலரில் லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த குர்த்திக்கு வந்து இன்னும் சூப்பராக நல்லா எடுப்பாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த கலர் லெகின் இல்லைங்க. நான் அதனால் வந்து உங்களுக்கு ரெட் கலர் லெகின் தான் போட்டு காமிச்சிருக்கேன். அதுவுமே வந்து கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருக்குது. சப்போஸ் மெரூன் இருந்தால் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு வந்து இதே ரஸ்ட் கலர் லெகின் தான் வேணும். எனக்கு வந்து பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். ஸோ இதை வந்து தேடி வந்து நான் ஆர்டர் போடணும். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏலைன் குர்த்தா தாங்க. நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. குர்த்தாவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்டில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து சைடில் பேக்கெட்ஸ் கிடையாதுங்க. லைனிங்கும் எதுவும் தரல. குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க. நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட லுக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்தி வந்து நம்ம தாராளமாக பார்ட்டி வேர், ஃபெஸ்டிவ் வேர் எல்லாமே பண்ணலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1499 ருபீஸ்க்கு. நான் வந்து 450 ருபீஸ்க்கு தான் இந்த குர்த்தி வந்து வாங்கினேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளூ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து யூனிக்ஸ்ட் பிராண்ட், சைஸ் வந்து XS. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கலரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளூ கலர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ கலராக இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் பால்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யோக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கலரில் பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யோக் பார்ட்டுக்கு கீழே வெயிஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேதர்டு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க வருது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் அந்த கேதர்டு ஸ்டிச்சிங் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கிற குர்த்திஸ் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குட்டியாக தொப்பெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த துணிக்கில் வச்சு மறைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து ஃபுல்லாகவே குர்த்தா ஃபுல்லாகவே வருதுங்க.
ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த கோல்டு ஃபாயில் பிரிண்ட் தாங்க வருது. அண்ட் இந்த குத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஸ்லிட்டெல்லாம் எதுவும் இல்லைங்க, அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச்சாக தான் இருக்குது. குத்தம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குத்திக்கு வந்து கோல்டு கலர் லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா சூப்பர் மேட்சிங்காக இருக்குங்க. அண்ட் இந்த குத்தி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, இதோட அவுட்ஃபிட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1799 rupeesங்க. இந்த குத்தியும் வந்து நான் 70% ஆஃபரில் தான் வாங்கினேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் ஆஃபரில் வந்து எப்படி வாங்கலாம், எனி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து லேட் பண்ணுவேன், வீட்டில் வந்து பசங்க இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.